எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான முக்கியமான கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இன்றைக்கி ஜனவரி 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஆண்டுதோறும் எந்த வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்பட இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? டிசம்பர் கடைசி வாரம். ஏன் அப்படின்னா 2000 வருடத்தில் 2000 திருவள்ளுவர் சிலை எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில். இப்போ 2025 இதனோட 25 வருடங்கள் முடிவடைகிறது. அதை கொண்டாடுற விதமாக தான் டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதுக்கடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டு என்று அறிவித்த அமைச்சகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? பாதுகாப்பு அமைச்சகம் அப்படிங்கிறது தான் சரி. இது மூணாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு எந்த ஆண்டாக ஐநா அறிவித்தது அப்படிங்கிறது கேள்வி. 2025ஆம் ஆண்டு எந்த ஆண்டாக ஐநா அறிவித்தது? பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு. 2021 சர்வதேச கூட்டுறவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2022 சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு. 2023 சிறுதானிய ஆண்டு. 2024 ஒட்டகங்கள் ஆண்டு. 2025 பனிப்பாறை மற்றும் அதன் பாதுகாப்பு ஆண்டு மற்றும் சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 இது இருக்குது. இந்த 3 நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்து 2026 பெண் விவசாயிகள் ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது. பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026. அடுத்து 4வது கேள்வி, இஸ்ரோ விண்வெளியில் எந்த பயிரை வளர்த்தது? இஸ்ரோ விண்வெளியில் எந்த பயிரை வளர்த்தது? இதுக்கான சரியான ஆன்சர் எது? தட்டை பயிறு. தட்டை பயிறு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து, இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எது? பி நாராயணன் அப்படிங்கிறதா சரி. பி நாராயணன். நமக்கு இதில் கே சிவன் அப்படிங்கிறவங்க 9வது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து, எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஜனவரி 23 அன்று பராக்கிரம் திவாஸ் கொண்டாடப்படுகிறது? எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஜனவரி 23 அன்று பராக்கிரம் திவாஸ் கொண்டாடப்படுகிறது? சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறதா சரி. அடுத்து, சமீபத்தில் பல்லாஸ் பூனை எந்த இந்திய மாநிலத்தில் காணப்பட்டது? சமீபத்தில் பல்லாஸ் பூனை எந்த இந்திய மாநிலத்தில் காணப்பட்டது? இந்த பூனை ஒரு அபூர்வ பூனை. இதனோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எங்கே காணப்பட்டது அப்படின்னா இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசம். அடுத்து 8வது கேள்வி, சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லாத சிகிச்சை திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லாத சிகிச்சை திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? ஆப்ஷன் பி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். 9வது கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த பழங்குடியினரால் மோத்பெத் திருவிழா கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாட்டில் எந்த பழங்குடியினரால் மோத்பெத் திருவிழா கொண்டாடப்படுகிறது? இதுக்கான சரியான ஆன்சர் எது? தோடா. தோடா மக்களால் தான் இந்த திருவிழா கொண்டாடப்படும். இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுவாங்க. 10வது கேள்வி, ஜனவரி 2025 அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களுக்கிடையான பெரிய தரவு மற்றும் தரவு அறிவியல் தொடர்பான ஐநா நிபுணர்கள் குழுவில் இணைந்த நாடு எது? ஜனவரி 2025 அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களுக்கான பெரிய தரவு மற்றும் தரவு அறிவியல் தொடர்பான ஐநா நிபுணர்கள் குழுவில் இணைந்த நாடு எது அப்படின்னா இந்தியா. 11வது கேள்வி, QS உலக எதிர்கால திறன் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? QS உலக எதிர்கால திறன் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்தியாவோட இடம் 2வது இடம்,
ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா இருக்குது. இது 12வது கேள்வி. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் இன்ஜினை சமீபத்தில் உருவாக்கிய நாடு எது? உலகில் மிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் இன்ஜினை சமீபத்தில் உருவாக்கிய நாடு எது? இந்தியா. அடுத்து 13வது கேள்வி. எந்த 4 கோள்கள் சமீபத்தில் இரவு வானில் ஒரு அரிய வளைவை உருவாக்கின? அவை கோள் அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகின்றன. எந்த 4 கோள்கள் சமீபத்தில் இரவு வானிலை ஒரு அரிய வளைவை உருவாக்கின? அவை கோள் அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகின்றன. எதெல்லாம் அப்படின்னா வெள்ளி, சனி, வியாழன் மற்றும் செவ்வாய். வெள்ளி, சனி, வியாழன் மற்றும் செவ்வாய். 14வது கேள்வி. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மதிப்பீடு மற்றும் அளவீடு அறிக்கையை எந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது? இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மதிப்பீடு மற்றும் அளவீடு அறிக்கையை எந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். தேசிய சுற்றுலா தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? தேசிய சுற்றுலா தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஜனவரி 25. அடுத்து 16வது கேள்வி. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? GSLV F-15. இது தெளிவாக பார்த்துருங்க. GSLV F-15 அப்படிங்கிறதான் 100வது ராக்கெட். அடுத்து 17வது கேள்வி. 2024ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருது பெற்றவர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருது பெற்றவர் யார்? இதுக்கான சரியான ஆன்சர் யார் அப்படின்னா KV தங்கபாலு. KV தங்கபாலு. அடுத்து 18வது கேள்வி. அட்வான்டேஜஸ் இந்தியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது யார்? அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்தியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். அடுத்து 19வது கேள்வி. பிரிக்ஸ் அமைப்பில் 9வதாக இணைந்த நாடு எது? பிரிக்ஸ் அமைப்பில் 9வதாக இணைந்த நாடு எது அப்படின்னா நைஜீரியா. 10வதாக இணைந்த நாடு எது அப்படின்னா இந்தோனேசியா. நைஜீரியா 9வதாக இணைந்த நாடு. அடுத்து 20வது கேள்வி. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2023. 2023. அடுத்து 21வது கேள்வி. தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 12. ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். அடுத்து 22வது கேள்வி. RBI அறிவிக்கையின்படி அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் நாடு எது? RBI அறிவிக்கைப்படி அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் நாடு எது அப்படின்னா தமிழ்நாடு. 23வது கேள்வி. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 9. ஜனவரி 9. இந்த ஜனவரி 9 வந்து இந்த இந்தியா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 18வது பிரவாசி பாரதிய தினம் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 18வது பிரவாசி பாரதிய தினம் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ஒடிஷா புவனேஸ்வர். ஒடிஷா புவனேஸ்வர். அடுத்து 25வது கேள்வி. சமீபத்தில் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்ட கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்ட கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா சேலம். இதுவரை 25 கேள்விகள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.